சன் மியூசிக்ல விஜேவா கரியரை ஸ்டார்ட் பண்ணி விஜய் டிவிக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷோ மூலமா என்ட்ரி கொடுத்து குக் வித் கோமாளி ஷோ மூலமா மக்கள் பலரோட மனசுல இடம் பிடிச்சவங்க தான் மணிமேகலை. இப்போ ஜீ தமிழ்ல டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடட் 3ல மறுபடியும் ஆங்கரா கலக்கிட்டு வராங்க. பலரும் மணிமேகலைக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு வராங்க. குக் வித் கோமாளி சீசன் 5ல இவங்களுக்கும் விஜய் பிரியங்காக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால தான் மணிமேகலை அந்த ஷோ விட்டு விலகிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்பா விஜய் பிரியங்கா எந்த பதிலும் கொடுக்கல. மணிமேகலையும் எங்கேயுமே விஜய் பிரியங்கா தான் காரணம்னு நேரடியாகவும் சொல்லல. இப்படி இந்த பிரச்சனை பெரிய அளவுல அப்போ பேசப்பட்டு இப்போதான் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இப்ப ரீசெண்டா டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடட் ஷோல மணிமேகலை பேசினது மறுபடியும் அந்த பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. மணிமேகலை என்ன பேசியிருந்தாங்கன்னா, நான் என்னோட கரியரை ஆங்கரா தான் ஸ்டார்ட் பண்ணேன். 8 வருஷமா ஆங்கரா தான் இருந்தேன். காமெடி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா ஒரு ஷோ வாய்ப்பு அப்போ எனக்கு கிடைச்சது. அப்ப எல்லாருமே இவங்க ஆங்கர், இவங்க வெறும் லீட் தான் கொடுப்பாங்க, இவங்க எப்படி பெர்ஃபார்ம்லாம் பண்ணுவாங்கன்னு டிமோட்டிவேட் தான் பண்ணாங்க. ஆனா இப்ப மணிமேகலை சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆங்கரிங் வருமானு கேட்கறாங்க. எனக்கு வராதுன்னு சொன்ன விஷயத்துல நான் பெஸ்ட் ஆகி எனக்கு வர விஷயத்த பண்ண முடியுமான்னு கேட்கற அளவுக்கு வந்திருக்கேன். நம்ம நினைச்சா அதுக்காக உழைச்சா மக்களால நம்மள என்னவா வேணாலும் நினைக்க வைக்க முடியும். கண்டிப்பா நீயும் உழ, உனக்கும் எல்லாமே வரும் அப்படின்னு ஒரு டான்சருக்கு அட்வைஸ் பண்ற விதமா மணிமேகலை கண்கலங்கி பேசியிருக்காங்க. மணிமேகலையோட இந்த ஸ்பீச்சை கேட்டு பாபா மாஸ்டர் எழுந்து ஸ்டேஜுக்கு வந்து மணிமேகலைக்கு ஆறுதல் சொல்ற விதமா அவங்கள ஹக் பண்ணி, நான் மணிமேகலை கூட நிறைய ஷோ பண்ணியிருக்கேன், ரொம்ப உண்மையா இருப்பா, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வலி இருக்கு தெரியுமா, அதனாலதான் அவ கனெக்ட் ஆயிட்டா, இப்ப முன்னாடி கொஞ்சம் சிரிச்சு நல்லா பேசிட்டு பின்னாடி அவளை பத்தி குறை பேசுவாங்க, நீ அதையெல்லாம் எதுவும் யோசிக்காத, இந்த இடத்துல தான் தலைவர் ஒன்னு சொல்லியிருக்காரு, குறை கூறாத வாயும் இல்ல குறைக்காத நாயும் இல்ல, அதெல்லாம் நீ கேர் பண்ணாம போயிட்டே இருக்கணும் சரியா அப்படின்னு பாபா மாஸ்டர் மணிமேகலைக்கு ஆறுதலா பேசியிருந்தாரு. இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. மணிமேகலை விஜய் பிரியங்கா இஷ்யூ அப்போ மாக்காப்பா, டிஜே பிளாக்னு இப்படி நிறைய பேர் மணிமேகலைய ரொம்ப மறைமுகமா தாக்கி மோசமா பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு தான் பாபா மாஸ்டர் பதிலடி கொடுத்திருக்காருன்னு பலருமே பேசிட்டு வராங்க. நிறைய பேர் மணிமேகலைக்கு கண்டிப்பா நீங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, எதுக்கும் வருத்தப்படாதீங்கன்னு அன்பை வெளிப்படுத்தி ஆதரவாகவும் பேசிட்டு வராங்க.